இடி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவர் எழுதுற எஃப்ஐஆர் அங்க போலீஸ் எழுதுறத வந்து மறுக்க முடியும், இந்த மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு. இங்க இடி ஆபீசர் எழுதுறது தான் ரிப்போர்ட். அவர் அதுல என்னென்னலாம் இவர் சொன்னான்னு எழுதுறாரோ அது எல்லாம் செல்லுபடியாகும் நீதிமன்றம். இதை வந்து மருதையன் சொன்னப்போ வந்து இதே மணி இதே வாய் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள்லாம் வந்து ஆதரவா நிற்கிறாங்க. இவர்கள் திமுகவிடம் காசு வாங்கி விட்டார்களோங்கிற அளவிற்கு இவர் பேசினார். இப்படி பேசிய நபர் இன்னைக்கு வந்து ஜனநாயகமே கேள்விக்குள்ளாகிவிட்டது. இப்ப திடீர்னு அவர் கோபாலம் எந்திரிச்சிட்டாரா? இங்க ஊழல் என்பதும் இந்த அதிகார முறைகேடு என்பதும் சட்ட ரீதியாக ஆக்கப்பட்டு விட்டது. 7.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் வந்து இந்த பாஜக அரசு கையாடல் செய்திருக்கிறது, ஊழல் செய்திருக்கிறது சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. பிஎம் கேர் ஃபண்ட் ஒன்று இருக்குங்க, அதுக்குள்ள கொண்டு போய் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு கருப்பு பெட்டி, பிளாக் ஹோல் மாதிரி. அதுக்குள்ள போறதெல்லாம் திருப்பி வரவே இல்லை. என்னது எங்க போகுது? எத்தனை லட்சம் கோடி போனுச்சு? மத்ராஸ் சிறுமியருடைய நியூஸை கவர் பண்ண போனவர், அவர் இன்னும் நியூஸை கவர் கூட பண்ணல. அதுக்குள்ளே தூக்கி வச்சு அவரை இடி வந்து அடிக்குதுன்னா 5000 ரூபாய்க்கு நீ ஒரு பத்திரிகைக்காரனா என்ன எதிர்வினை ஆட்டின? ஒரு இளம் கிடையாது. இங்கோடி ஒன்று வாங்குவேன், இங்கோடி ஒன்று பேசுவேன். உங்கள்கிட்ட வாங்குற காசுக்கு தென்னமரத்து சின்னத்துல ஒரு குத்து, மனமரத்து சின்னத்துல ஒரு குத்து, இப்படி வாங்குற காசுக்காக குட்டிக்கிட்டு இருந்தேன்னா நான் வந்து பத்திரிகையாளன் எப்படி ஏத்துக்கிட்டு? எந்த ஒரு அரசியல்வாதியும் அதுவும் அதிகாரத்துல இருக்கிற எவனும் தண்டிக்கப்பட்டான்னா மக்கள் சந்தோஷப்படணும். அது யாரால் எந்த காரணத்துக்காக தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம். மொத்த எதிர்கட்சிகளையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. வழியே கூட உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லா காலத்திலையும் பாஜக உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துதான் உங்களை வரவேற்க வேண்டும் அவசியம் கிடையாது. சாதாரண எளிய விவசாயிகள். குணசேகரன்ங்கிற நபர் ஒரு பாஜக மாவட்ட செயலாளர். அவன் ஈடிங்கிற அமைப்பை வச்சு இவர்கள் மேல் சம்மனம் கொடுக்குறான்னா எந்த அளவிற்கு நாரிட்டு இருக்குங்க. பூவ மாதிரி 6 ஏக்கர் நிலத்தை பிடுங்குறாங்க. 6 ஏக்கர் நிலத்துக்கு இவ்வளவு கேவலமா நீங்க வந்து நல்ல கண்டு வீட்டுக்கு ஈடி போனதா? நாளைக்கு அவர் வீட்டுக்கும் போவோம். டெல்லியோட துணை முதல்வர் அவர் 1 வருஷமா உள்ள இருக்கிறார் இடி கேஸ்ல. லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் இவர்கள் மேலெல்லாம் இடி ரைடு. நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நாரிட்டு இருக்கு நாலாபுரமும். மணியை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, நேற்று ஒன்று பேசி இருக்கிறீர்கள், இன்று வந்து தலைகீழா நான் வந்து திரும்பிட்டேங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுறீங்க. நீங்க நாளைக்கு மாற்றி பேச மாட்டீங்கிறது எந்த உத்தரவாதமும் இல்லை. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவர் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். இடி கைது செய்து அவரை வந்து சிறையில் வச்சிருக்குது. இதுல ஜாமீன் 2வது முறையா சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் கேட்டார். அவருடைய ஜாமீன் மனு அப்படின்றது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய ஜாமீன் மனுவை நிராகரித்துள்ளார். ஜாமீனுக்கான எந்த தகுதியுமே இந்த மனுவில் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக இந்தியா கிளிட்ஸ் சேனல்ல பத்திரிகையாளர் மணி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் நேற்று ஜாமீன் நிராகரிப்பு அப்படின்றது தவறானது, ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த முழு பேட்டிலையும் மணி வந்து இவ்வளவு நாளும் பேசி கொண்டிருந்த பேச்சுக்கு நேர் விரோதமாக பேசியிருக்கிறார். இவ்வளவு நாள் என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிறது அதாவது இந்த இடி என்ரோல்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அது இயங்குவது அமலாக்கத்துறை இயக்கத்தையும் வந்து ஆதரித்து, உன் மேல குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா உன்னை எதுக்கு வந்து நீ பரிசுத்தவானாக இருந்தா உன்னை ஏன் வந்து ஈடி வருது? நல்ல கண்டு வீட்டுக்கு என்னைக்காவது ஈடி போயிருக்குதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. சங்கரையா வீட்டுக்கு போயிருக்கா, நல்ல கண்ணு வீட்டுக்கு போயிருக்கா, என்ன உத்தமர்களா, யோக்கியர்களா? நீ யோக்கியம் கிடையாது, யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தாரு மணி. அந்த நேரத்தில் நாம் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இல்லை இந்த இடி என்கிற அமைப்பும் இவர்கள் கொண்டு வந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தமும் பிஎம்எல்ஏவில் கொண்டு வந்த சட்ட திருத்தமும் முழுக்க எதிராளிகளை வஞ்சிக்கிற, அவர்களை திட்டமிட்டு சிறைப்படுத்துகிற, அவர்களை மிரட்டுகிற, சிறைப்படுத்துறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. நீ என்னுடைய வேரத்துக்கு படியவா, இல்லை என்றால் உன்னை தூக்கி உள்ள போடுவேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. எதிர்கட்சிகளை ஒழித்து கட்டுவது. இந்த நோக்கத்தோடு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்.
அதுவும் குறிப்பா வந்து தோழர் மருதையன் இதை குறித்து தெளிவா பேசினார். ஆமா, சட்ட ரீதியா விளக்குனாரு. இந்த பிஎம்எல்ஏ சட்ட திருத்தம் வந்து இப்ப இடி வந்து என்ன சம்மன் பண்ணி கூப்பிடுது, எதுக்காக கூப்பிடுதுன்னு சொல்ல தேவையில்ல. போறேன், போயிட்டு இடி இப்ப ஒரு சாதாரண காவல் நிலையத்தில் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது அப்படின்னா, என்ன மிரட்டி நம்மள வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். மிரட்டி தான் வாங்குவாங்க பல இடங்கள்ல. ஆனா இடில அப்படி சொல்ல முடியாது. இடி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவர் எழுதுற எஃப்ஐஆர், இதுல போலீஸ்ல எஃப்ஐஆர், இதுல வந்து அதாவது இசிஐஆர் நாங்கள் வந்து குற்றத்தை சுமத்தி விட்டால் நீதான் உன்னை சரியான ஆள்னு நிரூபிச்சுக்கணுமே தவிர நிரூபிச்சுக்கணும். எங்களுடைய பொறுப்பு கிடையாதுங்கிற அளவில் ஆமா, அவளுடைய சட்டம் இருக்கிறது. ஆமா. அங்க போலீஸ் எழுதுறத வந்து மறுக்க முடியும். என்ன மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு. இங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், இடி ஆபீசர் எழுதுறது தான் ரிப்போர்ட். அவர் அதுல என்னென்னலாம் இவன் சொன்னான்னு எழுதுறாரோ, அது எல்லாம் செல்லுபடியாகும் அப்போ நீதிமன்றத்தில். இத வந்து மருதையன் சொன்னப்போ வந்து இதே மணி இதே வாய் என்ன பேசியது அப்படின்னா, ஓ, இந்த மாதிரி அதாவது சட்டத்தை குறித்து, அதாவது திருடர்களுக்கு, ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள்லாம் வந்து ஆதரவா நிக்கிறாங்க. இவர்கள் எதிர்பக்கத்தில், அதாவது திமுகவிடம் காசு வாங்கி விட்டார்களோங்கிற அளவிற்கு இவர் பேசினார். இதுதான், இப்படி பேசிய நபர் இன்னைக்கு வந்து ஜனநாயகமே கேள்விக்குள்ளாகி விட்டது. நடு ரோட்ல வந்து அது வந்து சந்தி சிரிக்குது. இதைத்தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு இன்னைக்கு இந்த என்கிற நபர் சொல்லுகிற விஷயத்தை தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப திடீர்னு அவர் கோமால இருந்து எந்திரிச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்குது. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அப் டு டேட் அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர். பத்திரிகைகள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் அனுபவபூர்வமாவும் அவர் பார்த்திருக்காரு. அதெல்லாம் கரெக்ட். ஆனா எதுவுமே தெரியாத சாமானியர் மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்க ஏமாத்த முடியாது. ஒட்டு மொத்தமா இந்த பாஜக அரசு என்பது தங்களுடைய அதிகாரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர எதிராளிகளை அடிச்சு நொறுக்குது. கண்முள்ளா தெரியுது. நீங்க முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி போய் என்ன பேசுறீங்க? பெரியசாமி வழக்கு வரும்போது பெரியசாமி வந்து எவ்வளவு பேசுனீங்க? திமுக வந்து ஜெயலலிதாவை குறித்து எவ்வளவு பேசினீர்கள்? அவர் வழக்கு வரும்போது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்படின்னு கூச்சமில்லாமல் பேசுகிறார். நான் என்ன சொல்றேன், அதுல வந்து ஒரு டயலாக் வேற சொல்றார். எவருக்கு வந்து எவர் ஒழுக்கமானவர்களோ அவர் இவர் மேல் கல்லெறியட்டும்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உங்கள ஒழுக்கமானவர்கள் நீங்கள் வந்து பிறர் மேல் கல்லெறியலாம் அப்படின்லாம் பேசுறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மணி அவர்களே, நீங்கள் ஒழுக்கமானவரா? நீங்க உங்களுடைய பத்தினித்தன்மையை, உங்களுடைய பத்திரிகா தர்மத்தை நீங்கள் நிலைநாட்டி விட்டு அதை அதை வந்து ஈடியோட இதுல சொல்றதா இருந்தா நீங்க அதை வந்து ப்ரூஃப் வச்சுட்டு நீங்க வந்து பேசுங்க. நீங்க யார்கிட்டயுமே அப்பழுக்கற்றவர். 10 பைசா காசு வாங்கல. நான் ஒரு இடத்தில் பேசப் போகிறேன். காசு வாங்காம தான் போறேன். நான் எவனிடமும் ஸ்வீட் பாக்ஸ் பெற்றதே இல்லை. நான் துணிந்து பேசுவேன். உங்களால சொல்ல முடியுமா? அப்போ நீங்க வாங்குகிற காசுக்கு ஏதாவது டாக்ஸ் உண்டா? ஹத்ராஸ்ல தலித் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்ட விஷயத்துக்காக சித்திக் காப்பான்னு மலையாளி கேரளால இருந்து ஒரு பத்திரிகையாளர் போறாரு. அவர ஈடி வந்து கைது செய்யுது. கைது செய்தது மட்டும் இல்ல. எதுக்காக கைது செஞ்சுன்னா வெறும் ரூ. 5000 தன்னுடைய கேமராமேனுக்கு இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. கூகுள் பேல ரூ. 5000 டிரான்ஸ்ஃபர் பண்ணது மணி லாண்டரிங்னு சொல்லிட்டு பண்றாங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர். உங்களுக்கு என்ன துடிச்சுது? 2 ஆண்டு சிறையில 2 இருந்தார். ஆண்டு சிறை. உங்களுக்கு ஏதாவது துடிச்சுதா? இன்னைக்கு நீங்க வந்து திமுக அமைச்சர்கள் மேல ஈஸியா, நான் என்ன சொல்றேன், இவர்கள் எல்லாம் குற்றமற்றவர்கள் அப்படி பேசுறது என்னுடைய வேலை கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, இது மீண்டும் வந்து நான் மருதையன் தோழர் சொல்றது என்னன்னா, இங்க ஊழல் என்பதும் முறைகேடு, அதிகார முறைகேடு என்பதும் சட்ட ரீதியாக ஆக்கப்பட்டு விட்டது. 7,5 லட்சம் கோடி ரூபாய் பணம் வந்து இந்த பாஜக அரசு கையாடல் செய்திருக்கிறது, ஊழல் செய்திருக்கிறதுன்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. நாம சொல்லல. சிஏஜிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கிற பாடி தான். அவர்கள் சொல்லுகிற அந்த கணக்குப்படி, அந்த கணக்குக்கு மீறியது எவ்வளவோ தெரியாது. ஏங்க, பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்குள்ள கொண்டு போய் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு கருப்பு பெட்டி, பிளாக் ஹோல் மாதிரி. அதுக்குள்ள போனதெல்லாம் திரும்பி வரவே இல்லை. என்னது, எங்க போகுது? எத்தனை லட்சம் கோடி போனுச்சு? இன்னைக்கு பத்திர மோசடி அதுல வந்ததுன்னா கூட 6,000 கோடிங்கிறது கூட ஒரு கணக்கு தெரியுது. பிஎம் கேர் ஃபண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்போ இப்படி பணத்தை எல்லாம் தன் பையுக்குள் வருவதற்கு சட்டம் இயற்றி வைத்திருக்கிறது.
இல்ல, இப்ப 18 இந்த லட்சம். தேர்தல் பத்திர விவகாரம் சம்பந்தமா வந்து நியூசிலாந்து வட இந்தியாவில் இயங்குகின்ற ஒரு இணையதள நிறுவனம் அவங்க ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் ரைடு போறாங்களோ உடனே அங்க இருந்து வந்து 50 கோடி 100 கோடி அப்படின்ற பணம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த ரைட வெளிப்படையா மிரட்டுறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. மிரட்டி வசூல் வேட்டை. பணத்தை அந்த சைடு வசூல் வேட்டை பண்றதுக்கு. இப்படி பட்டவர்த்தனமா ஜனநாயகமே கிடையாதுங்க. நாம வந்து ஜனநாயக நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் ஏதோ வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு கேள்விக்குறியாகி அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து நாம வந்து ஒரு பாசிசத்துக்கு உட்படுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஆல்ரெடி நாம ஒரு பாசிச நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஹத்ராஸ் சிறுமியருடைய இது நியூஸ கவர் பண்ண போனவரு. அவர் இன்னும் நியூஸ கவர் கூட பண்ணல. அதுக்குள்ளே தூக்கி வச்சு அவரை இடி வந்து அடிக்குதுன்னா ரூ. 5000 நீ ஒரு பத்திரிக்கைக்காரனா என்ன எதிர்வினை ஆட்டின? ஒரு இளவும் கிடையாது. அப்போ இங்கோடி ஒண்ணு வாங்குவேன், இங்கோடி ஒண்ணு பேசுவேன். இங்கோடி உன்கிட்ட வாங்குன காசுக்கு தென்னை மரத்து சின்னத்துல ஒரு குத்து, பனை மரத்து சின்னத்துல ஒரு குத்துன்னு இப்படி வாங்குன காசுக்காக குத்திக்கிட்டு இருந்தேன்னா, உன்னைய நான் வந்து பத்திரிகையாளன்னு எப்படி ஏத்துக்கிடுறது? உங்ககிட்ட டேட்டா இருக்குங்க. எங்களை விட இல்ல, ஆனா தரவுகள் எல்லாம் அவர் இப்ப வந்திருக்கிற முடிவு சரியானதானே? அவர் வந்து எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாருன்னா, பிஎம்எல்ஏ அப்படின்ற இந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்பு சட்டம், அமலாக்கத்துறையினுடைய இந்த சட்டம்ன்றது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக, ஒடுக்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவர் வந்திருக்கிறாரு அந்த நான் முடிவு. அதான் சொல்றேன். உங்களுடைய வார்த்தை இருக்கு இல்லையா? அப்படியே இன்டலெக்சுவல் வேர்ட்ஸ். உங்களுக்கு அறிவு நாணயம் இருந்தால், உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தா, இந்த சட்டம் இப்படித்தான் இயங்குகிறது, இப்படித்தான் நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி தெரியாதா? 8 மாசமும் ஒரு மனுஷன போட்டு வறுவறுன்னு வறுத்து எடுத்தீங்க. யாரு? செந்தில் பாலாஜிய. 8½ மாசத்துக்கு அப்புறம், இப்ப இன்னைக்கு திடீர்னு ஒரு மனசு மாறுதுன்னா, அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்குது. ஆமா. உனக்கு இல்ல, அவர் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் நீதிமன்றங்களை கிரிட்டிசைஸ் வந்து பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல வந்து நீதிமன்றங்கள் இருக்குது. அ. ஆனா அந்த நீதிமன்றங்களுடைய செயல்பாடு வருத்தம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஜனநாயகத்தினுடைய குரவலை வந்து நசுக்கப்படுகிறது நேற்று அப்படின்றாரு. நேற்று இந்தியா கிளிட்ஸ்ல இத சொல்லியிருக்கிறாரு. முந்தன நாளு தமிழ் மின்ட்ல சொல்லியிருக்காரு. எந்த ஒரு அரசியல்வாதியும், அதுவும் அதிகாரத்துல இருக்கிற எவனும் தண்டிக்கப்பட்டான்னா, மக்கள் சந்தோஷப்படணும். அது யாரால், எந்த காரணத்துக்காக தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லங்கிறாப்புல. இது எவ்வளவு பெரிய கேவலம். அதாவது என்னன்னா, பெரியசாமிக்கு மேல வந்து உங்களுக்கு கோர்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கு அப்படின்னு சொன்னா, அது எந்த காரணம் இருந்தாலும் பரவால்ல. அங்க உள்குத்து பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பரவால்ல. நமக்கு அதிகார வர்க்கத்தில் ஒருவன் அடிபட்டால் போதும். ஐயோ! மொத்த எதிர்க்கட்சிகளையுமே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அஜித் பவார்ங்கிற நபர் பிரிந்து வந்தார். அதுக்கு முன்னாடி அவ்ளோ கேஸுகள்ங்க. அவர் மேல அவ்ளோ குற்றச்சாட்டுகள். மோடியே சொன்னாரு. மோடியே சொன்னாரு. ஆமா. அது இடி கேஸ் உட்பட எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே அப்பழுக்கற்ற பரிசுத்தராக எப்படி மாறுகிறார்? சரத்பவார் அணியில இருந்த நவாப் மாலிக்ங்கிற நபர் அப்படியே எங்க மாறுறான்? அஜித் பவார் அஜித் பவார் கட்சிக்கு 6 மாசம் பெயில் உடனே கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து இப்பதான் நடந்துச்சா? சுப்ரீம் கோர்ட்ல துஷார் மேத்தா அப்ஜெக்டே பண்ணல. ஆ. இல்ல அவருக்கு உடம்பு சரியில்ல, 6 மாசம் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஆனா இங்க வந்து வெளியே எங்க 8½ மாசமா உள்ள வச்சு வச்சிருக்கீங்க. இப்பதான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறீங்க. அதாவது தண்டனை, அதாவது தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடியே தண்டனை வழங்குகிற அமைப்பாக இது இருக்கிறது. 8½ மாசங்கிறது தண்டனை தானங்க. நீங்க இன்னைக்கு தனி மனித உரிமை குறித்து வந்து விளக்கம் எடுத்து எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல சொன்னோம். 1½ மாசத்திலே உங்களுக்கு இந்த அறிவு வந்துடலாம். இல்ல, இன்னும் வந்து வழக்கு விசாரணையை இப்ப ஜாமீனை மறுத்துட்டு 3 மாதத்திற்குள் முடிக்கணும். ஏன்னா அவர் 8 மாசமா சிறையில இருந்துட்டார் அப்படின்னு நீதியரசர் வந்து ஆமா. ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கும் இவர் சொல்றாரு, இந்த 3½ மாதங்களுக்குள்ளேயே முடிந்துரும்லாம் எப்படி நீங்க சொல்ல முடியும்? இந்த கெடு விதிப்பதே வந்து ஒரு மோசமான விஷயம். நான் அதான் சொல்றேன். மறுபடியும் இந்த பிஎம்எல்ஏ இந்த ஆக்ட்ங்கிறது எந்த விதத்திலையும் எதிராளிகளை அடித்து நொறுக்கலாம். நான் எந்த விதத்திலையும் சொல்றது வந்து ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல. சாதாரணமா எனக்கு நாளைக்கு கரிகாலன் தேவையில்லை, கரிகாலனை முடக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டோம்னா, அவர் வந்து ரூ. 5000 அவருடைய கேமராமேனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி உங்கள முடக்க முடியும். ஏன் நான் மணி அவர்களே, இந்த மணிக்கு இன்னைக்கு ஞானோதயம் வந்து நாளைக்கு வந்து மணியே கூட உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லா காலத்திலையும் பிஜேபி அல்லது ஆளும் பாஜக
உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தான் உங்களை வரவேற்க வேண்டும்னு அவசியம் கிடையாது. பத்திரிகை தர்மத்தை எல்லாம் நாளைக்கு நீங்க நீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆத்திக்கிட்டு இருக்கிற இலக்கணங்களை எல்லாம் நாளைக்கு ஒரு நிமிஷத்துல கிழிச்சு போட்டுருவான். உச்சபட்ச எதேச்ச அதிகாரத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறது நாடு. நீங்க இத பத்தி பேசாம, இங்க இவன் ஊழல் பண்ணிட்டான், இவன் வந்து டாஸ்மார்க்ல ரூ. 1 கூட்டி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுகிற அண்ணாமலை பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ ஒரு பக்கம் பாசிசம் எல்லையற்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஹிண்டன்பர்க் அறிக்கையில 18 லட்சம் கோடி ரூபாய் அதானி ஊழல் செஞ்சதா வந்து வருது. ஹிண்டன்பர்க்கோட அறிக்கை வந்த உடனேயே 2வது இடத்தில் உலக பணக்காரர்களில் உயரத்தில் இருந்த அதானியின் மதிப்பு சடசடன் சரிஞ்சு 600க்கு கீழே போனுச்சு. அடுத்த சில மாதங்கள்ல படபடன்னு வேகமாக நடந்துச்சுங்க. அதாவது எல்ஐசியினுடைய பங்கு, ஊர்ல இருக்கவங்க ஆசை ஃபுல்லா எல்ஐசியில போடுவான். இவன் எல்ஐசியில இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அதானி பாக்கெட்ல ரொப்பி, ஐயோ அவர் உத்தமருங்க, அவருடைய கஜானா இன்னும் காலியாகவில்லைன்னு கவர்மெண்ட் கஜானாவை காலி பண்ணி கொண்டு போய் கிட்டத்தட்ட கார்பரேட்டுகளுக்கு 14 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். மேல வரி கடன், அவங்களுடைய கடன் தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, ரைட் ஆஃபோ வேவர் ஆஃபோ எதுவும் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எனக்கு எங்களுக்கு நீங்க பாடம்லாம் எடுக்க வேண்டாம். ஏன்னா சில பொருளாதார வல்லுநர்களை சந்திக்க போனோம்னா ரைட் ஆஃப் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் வேவர் ஆஃப் இஸ் டிஃபரெண்ட்மா. காசு வாங்க போறதில்ல, அதான அர்த்தம். அது என்ன அர்த்தம்னு நீ என்ன சொல்லு. எனக்கு நீ என்ன ஏதாவது இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காண்டி எங்களை கிறுக்கனாக்காத. மொத்தமா வந்து இந்த கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்றீங்க, சரிங்களா? இப்படி சலுகை செஞ்சுதான் இந்த அதானியை பாதுகாத்திருக்கீங்க. இப்படி கண் முன்னால நடக்குது. நடு ரோட்ல ஒரு பட்டவர்த்தனமா ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. விமான நிலையம், துறைமுகம் எல்லாமே வந்து நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இவர்கள் அடிக்கிற அந்த 1000 500 அந்த மற்ற நபர்கள் அடிக்கிற அந்த காசை எல்லாம் வந்து நான் அடிப்பதெல்லாம் சட்டப்பூர்வமான ஊழல். அது வந்து பல ஆயிரம் லட்சம் கோடிகளுக்கானது. இவர்கள் அடிக்கிற 1000 2000 அல்ல 5000 10,000 இதை பிடிச்சி நீ வந்து உள்ள போடுவேன்னு வச்சா என்னங்க இது? அப்போ கண் முன்னால தெரியுது. சோ இப்படி ஜனநாயகமோ அல்லது இந்த மக்களினுடைய இந்த இறையாண்மையோ எல்லாமே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இது எல்லாம் வந்து ஒரு உதாரணம் சொன்னீங்க. சாமானியர்கள் மேல கூட வந்து இந்த இடி பாய்ஞ்சு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஆத்தூர் விவசாயிகள் விஷயம், குணசேகரன் அப்படின்ற பாஜக மாவட்ட செயலாளருக்காக எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம அந்த 2 விவசாயிகள் மீது விடுதலையான வழக்குல இருந்து விடுதலை ஆயிட்டாங்க. காட்டெருமைகளை வந்து கொன்னாங்கன்னு ஒரு பொய் புகார், அந்த வழக்குல இருந்து விடுதலை ஆகி அவங்க குற்றவாளி நிரபராதிகளா வெளியே இருக்கிற பொழுது மணி சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே அப்படியே அழுத்தி அப்படியே சொல்லும் போது அப்படியே அந்த வார்த்தைகளில் ஒரு ஆத்தன்டிகேஷன் இருக்கும். நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஒரு மத போதகர் மாதிரி பேசுவார். நாம அதுல வந்து மயங்கிடக்கூடாது. ஆனா நல்ல கண்ணு மேல் வந்து பாய்ந்தால்தான் நீங்கள் வந்து அதாவது நல்ல கண்ணுவாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு ஏன் ஈடி வரப்போகிறதுன்னு கேட்கறேன். நான் என்ன திருப்பி கேட்கிறேன், நல்ல கண்ணு வீட்டுக்கு வர்ற தண்டியும் தான் காத்துக்கிட்டு இருப்பீங்களா ஈடியினுடைய லட்சணத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு? நல்ல கண்ணுக்கு வீட்டுக்கு வராதுன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நான் அதான் சொல்றேனே, ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரண எளிய விவசாயிகள், சரிங்களா? அந்த குணசேகரன்கிற நபர் ஒரு சாதாரண அந்த பாஜக மாவட்ட செயலாளர். அவன் ஈடிங்கிற அமைப்பை வச்சு இவர்கள் மேல் சம்மனம் கொடுக்குறான்னா எந்த அளவிற்கு நாரிக்கிட்டு இருக்குங்க கூவ மாதிரி. 6 ஏக்கர் நிலத்தை பிடுங்குறாங்க. 6 ஏக்கர் நிலத்துக்கு இவ்வளவு கேவலமா நீங்க வந்து நல்ல கண்டு வீட்டுக்கு ஈடி போனதா? நாளைக்கு அவர் வீட்டுக்கும் போவோம். அவர் ஏதாவது தேவை இருந்தால் அவரால் எதையாவது சாதிக்க முடியும். வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்க, நல்ல கண்டு 6 ஏக்கர் நிலம் இருந்தா போதும், இல்லைன்னா 5000 ரூபாய் காசு இருந்தா போதும், அவர் பாக்கெட்ல இருந்து புடுங்கிறதுக்கு போயிடுவானுங்க. இப்போ நீ என்ன பேசுற? உனக்கு ஏதாவது அறம், ஏதாவது ஒரு ஒரு உள்ளுணர்வு இருந்தா இந்த வார்த்தைகளை பேசியிருக்க முடியுமா? நான் இந்த விவகாரத்துல சொல்றேங்க. சத்தியம் தொலைக்காட்சியினுடைய அந்த நெறியாளர் அரவிந்தாக்ஷன் வந்து ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கிறார். அதுல சொல்றான், இந்த ஆத்தூர் விவசாயிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைங்கிறது மிக மிக மோசமான விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆத்தூர் விவசாயிகள் மீது நீங்க வந்து ஒரு ஒரு காட்டெருமையை புதைத்தார்கள், அடித்து அவர்கள் வந்து அதுல இருந்து கொம்ப திருடி அதன் மூலமா மணி லாண்டரிங் பண்ணாங்கன்னு இவங்க வந்து கேஸை உருட்டியிருக்காங்க.
காட்டெருமை அடிபட்டது 2017. அந்த கேஸ் வந்து 2021 கேஸ் முடிஞ்சு போச்சு. அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அவங்க அந்த கேஸ்ல இருந்து விடுதலையே ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அவங்க மின்சார வேலி அமைக்கிறாங்க. அந்த வேலியில அந்த காட்டெருமை அது அடிபடுது. அத அ வனத்துறை அதிகாரிகளே வந்து பார்த்துட்டு, அப்படியே அவர்களே அப்புறப்படுத்திட்டு, அந்த கொம்புகளையும் அவங்களே தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு அது அது இதே மாதிரி வேற விவசாயிகளுக்கும் அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், பிரச்சனைகள். இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு, இவர்கள் கொம்பை கடத்தினார்கள்ன்னு நீ வந்து கேஸ ஃபைல் பண்ற. எப்ப பண்ற? 2022ல பதிவு பண்ணியிருக்காங்க. 2022ல பதிவு பண்ணிட்டு, 2023ல இதுக்கான ஆதாரங்கள எங்களுக்கு குடுங்கன்னு வனத்துறை அதிகாரிகள்ட்ட கேட்டிருக்குது இடி. தமிழ்நாடு வனத்துறை. தமிழ்நாடு வனத்துறையிட்ட. இதைத்தான் இந்த பத்திரிகையாளர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகே. இந்த ஆர்டிஐல. உனக்கு முதல்ல இப்படி என்ன ஒரு உனக்கு உரிமையே கிடையாது. அதாவது ஒரு காட்டெருமை அடிபட்ட கேஸ்ல ஈடி வர்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல ஒரு வனவிலங்கை ஒருத்தர் அடிக்கிறாரு. அது வந்து கேஸ் அப்படின்னு சொன்னா வனத்துறை சார்ந்த கேஸ். இதுல ஈடி எப்ப வர முடியும் அப்படின்னா, அந்த கொம்பையோ அல்லது யானையை இது பண்ணாங்கன்னா, யானையிலிருந்து தந்தங்களையோ விற்று அதன் மூலமாக பணமா மாறுனா மட்டும் தான் ஈடிக்கு வரும். அப்படி ஈடி உள்ள வரணும்னா, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லி துறையில நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. அது ஒன்றிய அரசின் கையில் இருக்குது. அந்த ஒன்றிய அரசின் கையில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கிட்ட தான் நீங்க கேட்கணுமே தவிர, சாதாரணமா இங்க நடந்த பிரச்சனைக்கு இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ட்ட போய் நின்னுகிட்டு நீங்க எங்களுக்கு அத்தாட்சி குடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓகே. இந்த வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ கிட்ட கேட்டாங்களா? வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோட்ட இவங்க கேட்ட டேட்டா எல்லாமே கடந்த சில வருடங்களாக யானை வேட்டை பற்றியது மட்டும்தானே தவிர, இந்த குறிப்பிட்ட காட்டெருமைகள் பற்றி எந்த தகவலும் விளக்கமும் கேட்கப்படவில்லை. அப்போ இதுல பட்டவர்த்தனமா தெரிகிறது என்ன அப்படின்னா, அந்த விவசாயிகள் மேல கேஸ தூக்கி போட்டுட்டு, அதுக்கு அப்புறம் போய் வனச்சரக அலுவலர்கிட்ட போய் நீங்க வந்து எனக்கு ஆதாரங்கள குடுங்கன்னு கேட்டுட்டு, உண்மையிலே கேட்க வேண்டிய இடத்த விட்டுட்டு நீங்க வந்து இப்படி பட்டவர்த்தனமா ஒரு சாதாரண ஒரு வெளிப்படையா கூலிப்படை. ஒரு கூலிப்படை மாதிரி நில அபகரிப்புக்காக ஒரு 6 ஏக்கர் நிலத்துக்கு இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்புக்கு முட்டு குடுத்து, இந்த அமைப்பு ஒருத்தர் மேல வந்து நடவடிக்கை எடுக்குன்னா, அவர் வந்து கேவலமானவர். அவர் வந்து மோசடி செய்தவர். நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க யாரு? கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி துக்ளக் ஆண்டு விழாவுல கலந்துகிட்ட சசி தரூர் அவர் பேசுறாரு. இந்த ஈடி நடத்துகிற எந்த ஒரு ரைடும் வந்து நியாயமான முறையில் நடந்திருக்கிறதா? இதுவரைக்கும் 0.5% தான் குற்றவாளிகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அவர் டேட்டா வைஸ் அடுக்குறார். இன்னொன்னு, அப்படியே பாஜகவுக்கு போயிட்டா அவர்கள் பரிசுத்தவானாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் மேலுள்ள குற்றங்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாரு. அங்க இருக்கிற அவங்க அரங்கம் நிறைந்திருந்த அத்தனை துக்ளக் ஆதரவாளர்களும் ஒரு பதிலையும் சொல்ல முடியல. ஏன் பக்கத்துல இருந்த குருமூர்த்தி கூட வாயடைத்து போய் தான் அமர்ந்திருந்தார். அப்ப அந்த அளவிற்கு ஈடியின் லட்சணம் நாறிக் கொண்டிருக்கிறது. சாதாரண எளிய மக்கள் மேல் பாய்கிறது. ரூ. 5000 காசை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு பத்திரிகையாளர் மேல அவரு 2 வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிற அளவிற்கு இவர்கள் வந்து நடந்துக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு ஜனநாயக படுகொலை ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னைக்கு தான் உனக்கு தெரியுதுன்னு நீ வந்து சொல்ற அப்படின்னு சொன்னா, இது வந்து எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு தான் நான் நானு கேட்க விரும்புறேன். டெல்லியோட துணை முதல்வர் அவரு 1 வருஷமா உள்ள இருக்கிறாரு. இடி கேஸ்ல. அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் இவர்கள் மேலெல்லாம் இடி ரெய்டு. அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் இவர் மேல இடி ரெய்டு. தொடர்ந்து இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். எதிராளிகள் மேல் தாக்குதல். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர், அவருக்கு 8 முறை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன காரணம்னே சொல்லாம காரணம் கேட்டா நீ வா அப்புறம் பேசிக்கிடுவோங்கிறாங்க. இப்ப இந்த அளவிற்கு தான் ஈடியினுடைய யோக்கியதை இருக்குது. இதை விட ஒரு கேவலம் இல்ல. சட்டமே அப்படிதான். ஈடியினுடைய சட்டமே இப்போ உங்களை வந்து விசாரிக்கணும்னா, ஒரு இடி ஆபீசர்னா நான் வந்து உங்களுக்கு சம்மன் பண்ணா போதும். நீங்க சாட்சியா இல்ல வந்து நீங்க குற்றம் சாட்டப்பட்டவரா அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல. நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அங்கேயே லாக் பண்ணிக்குவாங்க.
இப்ப அங்கித் திவாரின்னு ஒருத்தர் வந்து ஆமா. பணம், அதாவது பணம் கேட்டு கையங்களமா மாட்டினாப்ல. கையுங்களமா மாட்டினாப்புல. அதாவது ஈடி பணம், அதாவது இந்த மணி லாண்டரிங் எல்லாம் தடுக்கும் ஈடி அப்படின்னு சொல்லுகிற அமைப்பு, அவன் பணத்தை வந்து குடுன்னு சொல்லி கேட்டு மிரட்டிய நிகழ்வெல்லாம் பார்த்தா, அதனால கையுங்களமா மாட்டினதை பார்த்தோம். ஸோ இப்படி நாறிட்டு இருக்கு நாலாபுறமும். மணியை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, நேற்று ஒன்று பேசியிருக்கிறீர்கள், இன்று வந்து தலைகீழா நாங்க வந்து நான் வந்து திருந்திட்டேங்கிற மாரி இன்னைக்கு பேசுறீங்க. நீங்க நாளைக்கு மாற்றி பேச மாட்டீங்கங்கிறது எந்த உத்தரவாதமும் இல்ல. என்னைய பொறுத்தவரையிலும் மணி எல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு நம்பி, அவரை கவனமாக, அதாவது இவர் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறவர்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். ஓகே தோழர். இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா.